வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன். மைதா மாவு, சர்க்கரை, வெனிலா எசன்ஸ் இது எதுவும் பயன்படுத்தாமல் ஹெல்த்தியான ஒரு கேக் தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர உங்கள் குழந்தைங்க கேக் வேணும்னு கேட்டாங்கன்னா வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக கேக் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த கேக்கை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இந்த டேஸ்டியான கேக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையான ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 30 பேரிச்சம்பழத்தை கொட்டைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கப்போட அளவுகளில் எடுத்திங்கன்னா 250 ml அளவுள்ள மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இப்போ அதே கப்பாலே 1/4 கப் அளவுக்கு சூடான பால் சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேட்டராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு போல் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் புளிப்பாக இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்து விஸ்கு வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பொங்கி வருங்க. இப்போ ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப்பு போல் ராகி மாவு, 1/2 கப்பு போல் கோதுமை மாவு, 1/4 கப்பு போல் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா சலிச்சிருங்க. சலிச்சதுக்கப்புறம் கேக் இன்னும் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை இதில் சேர்த்துடலாங்க. பேரிச்சம்பழம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க, அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கூட நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்து விஸ்கு வச்சு ஒரே டைரக்ஷன்லேயே நல்லா கலந்து விட்டுக்கங்க. டைரக்ஷன் மாற்றி மாற்றி கலந்து விட வேண்டாம், ஒரே டைரக்ஷன்லேயே கலந்து விட்டுக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேக் பேட்டர் ரொம்ப கெட்டியாக இருக்குது. நான் மிக்ஸி ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து அந்த மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த பாலவே இதில் சேர்த்துக்கிறேங்க. சப்போஸ் நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை கூட சேர்த்து இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, இருக்கட்டும். அடுத்து வீட்டில் இருக்க நார்மலான ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேங்க. அந்த கிண்ணத்தில் நம்ம நெய் தடவிடலாம். உங்கள்கிட்ட கேக் டீன் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நெய் தடவினதுக்கப்புறம் கொஞ்சமாக கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். இப்போ டஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த கேக் டீனில் கேக் பேட்டரை சேர்த்துடலாங்க. கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க, அப்போ தான் கேக் நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக வரும். இப்போ கேக் பேட்டரை சேர்த்துட்டு இதை நல்லா டேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் நான் ஒரு குக்கர் வச்சு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேங்க. அந்த குக்கரில் கேஸ் கட்டும் விசிலும் போடாமல் அடுப்பை சிம்மிலே வச்சு ஒரு 15 நிமிஷம் நான் குக்கரை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட் பண்ண குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை உள்ளே வச்சு மூடி போட்டு ஒரு 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக எனக்கு 45 நிமிஷம் இருக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். கேக் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். கேக் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கான்னு இந்த மாதிரி டூத்பிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கணும். இப்போ பாருங்கள், கேக் பேட்டர் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் டிமோல் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட கரிஞ்சிடாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. குழந்தைங்க கேக் கேட்டாங்கன்னா வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேக் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.